சயாட்டிகா ரொம்ப நாள் கழிச்சு பேச போகிறோம். சயாட்டிகா எல்லாரும் நீங்கள் பேசுகிற மாதிரி முதுகுத்தண்டில் வந்து ஜவ் வெளியேறுது, நரம்பை போய் அழுத்துது, உடனே அது காலுக்கு போகிற நரம்பை தட்டினனால கால் ஃபுல்லாக வலிக்குது. இது சயாட்டிகா. ஆனால் எப்போ கால் வலிச்சாலும் சயாட்டிக்கா நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு குதிங்கால் வலி வரலாம், கரண்ட கால் தசை அதாவது காஃப் மசில் கிராம்ஸ் வரலாம், அது காலை பிடிச்சி இழுக்கும். இந்த ஃபோட்டோ பாருங்கள், இந்த மாதிரி. இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி காஃப் டைட்டாக ஆனாலே நீங்கள் எல்லாம் சயாட்டிக்கான்னு நினச்சி பயந்து போயிருக்கீங்க. அது அப்படி கிடையாது. எப்போவுமே மேலேருந்து தான் வலி காலுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டில் ஒரு கிச்சனில் பல்ப் எரியாட்டி எடுத்தவுடனே யாரும் போஸ்ட்டில் ஏறி பார்க்க மாட்டாங்க, சரியா? அதை வந்து உங்கள் ரூமில் உங்கள் கிச்சன்கிட்ட ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கும், உங்கள் வீட்டிலேயே ஒரு மெயின் சுவிட்ச் இருக்கும், மீட்டர் பாக்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஓகேவா இருந்தால் தான் அப்புறமா நீங்கள் போஸ்ட்டில் போயிட்டு இபி டிபார்ட்மெண்ட் கால் பண்ணி வயர்மேனை வர சொல்லி பார்ப்பீங்க. அதே மாதிரி எப்போவுமே கால் வலிச்சா எடுத்தோடனே சயாட்டிக்கான்னு சொல்லிட்டு ஸ்பைனில் போய் பார்க்காதீங்க. லோக்கல் பேராமீட்டர்ஸ் நிறையா இருக்குது. காஃப் மசில்லையாக இருக்கலாம் அல்லது ஹாம்ஸ்ட்ரிங்ஸாக இருக்கலாம். எங்கே மசில் பிடிச்சி இழுத்தாலும் அதை நர்வ்னு நீங்கள் வந்து மிஸ்டயக்னோஸ் பண்ணுறீங்க, மிஸ்பெர்சீவ் பண்ணுறீங்க. ஸோ சயாட்டிக்காவை பற்றி சரியான விழிப்புணர்ச்சி இங்கே நிறைய பேருக்கு இல்லை. உங்களுக்கு சயாட்டிக்கா தான் இருக்குதுன்னு சொல்லி உண்மையிலே கன்ஃபார்ம் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக என்னை வந்து மீட் பண்ணலாம். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.